டே 11 காலைல ஷட்டில் விளாண்டுட்டு போய் சரி வெயிட் செக் பண்ணேன். 94 இருந்துச்சு. ஜிம்முக்கு போனேன் இன்னைக்கு தான் ஜிம்மில் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது போய். பட் ஆனால் இன்னுமே வந்து பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. நல்லா ஓடிட்டு நல்லா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நேராக கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு வந்துட்டு நேராக சைட்டுக்கு வந்து போய் பார்த்தோம். வாழக்காப்பட்டி போய் சைட்டில் போயிட்டு இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். அங்கே வந்து பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் வந்து குழியில் போட்டிருந்தாங்க. 1:5:10 ரேஷியோவில் குழியில் எல்லாமே செக் பண்ணிக்கிருந்தோம். இறங்கி சைஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நம்மள்ட்ட வேலை பார்த்த ஓல்டு ஸ்டாஃப் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் ராகுல் பழமுதிர் சோலைன்னு ஒன்று திறக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வீட்டில் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் மாலப்பட்டி ஏரியாவில் வந்து இந்த ராகுல் பழமுதிர் சோலை குளிர்பானம் அவங்க கடை திறந்துருந்தாங்க. அங்கே பார்க்க போயிருந்தோம். கடை வந்து சும்மா மெயின் ரோட்லேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ராகுல் பழமுதிர் சோலை ராகுல் பானம்ன்ற கடை வந்து அந்த மாலப்பட்டி மேட்டு மேலே லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளும் அங்கே போனோம். டீ போட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. பாய்லர் டீ போட்டிருக்காங்க. டீ சாப்பிட்டு அங்கேருந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கடை நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. புதுக்கடையாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ண அனுபவம் அவங்களுக்குனால சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எப்படி என்னென்ன தேவைன்றது முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. டீ மாஸ்டராக இருந்தாலும் ரேக்ஸாக இருந்தாலும் நம்ம அந்த பொருள் வைக்கிற இடமா இருந்தாலும் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சைட்டில் இருக்க அந்த சைட்டில் வந்து செங்கல் வேலை நடக்க போகுது. செங்கல் வேலை பண்ணும்போது நனைச்சி தான் வந்து கல் கட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கலவையில் இருக்க தண்ணியை வந்து நனைக்காமல் கல்லை வச்சோம்னா கலவையில் இருக்க தண்ணியை பூரா செங்கல் உறிஞ்சிடும். அதனால் நனைச்சி வச்சோம்னா கலவையில் இருக்க தண்ணி செங்கல் உறிஞ்சாது. அதனால் பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.